இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கோகோனட் மில்க் வச்சு ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் கீ இதெல்லாம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 3 நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், 3 பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். ஆனியன்ஸ் கொஞ்சம் கேரமலைஸ் ஆக ஆரம்பித்த உடனே நீங்கள் தக்காளி ஒரு 3 தக்காளி, ஸ்மால் டு மீடியம் சைஸ் 3 தக்காளி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் வதக்கிடுங்க. அந்த தக்காளி தண்ணி விடும். ஸோ அதோடு சேர்த்து 2 கோர்ஸாக கிரவுண்ட் பண்ண வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது 3த்தையும் போட்டு இந்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 kg ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம், ஸ்மால் ப்ரான்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் குக்கிங்க்கு ரொம்ப டைம் தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஏன்னா நம்ம திருப்பியும் ப்ரெஷர் போட போகிறோம். அதனால் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் 1 கப் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நான் 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், அதாவது ஒரு ஆளாக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிவிடுங்க. கொதி வந்த உடனே ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுடுங்க. அண்ட் 15 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சுருங்க வித்தவுட் வெயிட். 15 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணுங்கள் வெந்திருக்கான்னு. உடனே திறக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தரங்க. உங்களுக்கு டேஸ்டியான கோகோனட் மில்க் ப்ரான் பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி, வேக வச்ச முட்டை இல்லைனா ஃபிஷ் ஃப்ரையோடு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.